நீ அங்கிட்டு பின்னாடி வருமா அவர் இல்லை நீங்கள் தெரியுமில்ல சூரா ஃபாத்தியா சவுண்டா Bismillahirrahmanirrahim. Ar-Rahmanir-Rahim. Maliki yaumiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் இவருடைய குர்ஆனை, இவருடைய கல்வி ஞானத்தை, இவருடைய அறிவு ஞானத்தை அல்லாஹ் தஆலா விண்மேல் உயர்த்தி நாளை சுவனபதியிலே இவர்களுடைய பெற்றோர்களுடன் சுற்றித் திரிய அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நல்ல வாய்ப்புகளையும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய தற்பொழுது எங்களுடைய பள்ளிக்கு வருகை வந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, குறிப்பாக பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் மின்ஹாஜ் மாடல் ஸ்கூல் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த மஜ்லிஸிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை விருந்திருக்கின்ற ஜோனல் முஆவி மௌலவி ஷாஜஹான் ஹசரத் அவர்களை நம்முடைய ஸ்கூலுடைய டைரக்டர் ஜனாப் முகமது ஹாரிஸ் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுகின்ற பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். இந்த குர்ஆனை சங்கைமிக்க இந்த குர்ஆனை நாமே இந்த உலகத்தில் இறக்கி வைத்தோம். அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் நாமே ஏற்றிருக்கின்றோம் என்று வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லியிருக்கின்றான். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு மனித சக்தியாலும் மாற்ற முடியாத, மாற்ற இயலாத, மாற்றம் என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை படைத்து வைத்திருக்கின்றான். முன்னொரு காலம் இருந்தது. முன்னொரு கிதாபுகளை எல்லாம் அவரவர்கள் மார்க்கத்திற்கு ஏற்ப, மதத்திற்கு ஏற்ப தங்களுடைய வேதங்களை மாற்றிக் கொண்டாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு வரைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஒரு புள்ளியை கூட அவர்களால், எந்த ஒரு கைவர்களாலும் மாற்ற முடியாத, மாற்றம் செய்யவே முடியாத ஒரு நிகழ்வு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, இன்றைக்கு இந்த பிஞ்சு குழந்தைகள் குர்ஆனை தங்களுடைய கையில சுமக்கவிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான, ஒரு மிக பெரும், ஒரு அவசியமான, ஒரு வாழ்க்கையில திருப்பம் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இது. நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஊன்றி இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லுவார்கள். தற்பொழுது இருந்தே பிறந்த சிறு வயதிலிருந்தே குர்ஆனை கொண்டு அவர்களை பழக்கப்படுத்துகின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நடைமுறைகள், அவர்கள் குணங்கள் எல்லாமே குர்ஆனாக இருக்குது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட குர்ஆனை இந்த வீட்டு குழந்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே இவருக்கு தொடங்க இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இந்த குர்ஆனை மஜ்லிஸிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிறீர்கள். தற்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி தங்களுக்கு மத்தியிலே சிறிது நேரம் உரையாற்றி பின்பு குர்ஆன் துவங்கி வைப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. وقال تعالى ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களே, நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்து சுருக்கமான இந்த நேரத்தில் மகிழ்ச்சிகரமான இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதற்காக அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்துள்ளான். இதனுடைய அத்தனை புகழ்ச்சியும் புகழும் அவன் ஒருவனுக்கே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேரருள் குர்ஆன் அப்படினாலே இன்னைக்கு உலகத்துல எல்லா விஷயத்தை விட உயர்ந்த ஒரு சாதனம், உயர்ந்த ஒரு படைப்பு தான் குர்ஆன். குர்ஆனை பத்தி பேசணும்னா நாலு கணக்குல நாம பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. குர்ஆனினுடைய அசல் என்ன? குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன? அப்ப குர்ஆன அல்லாஹ் முதல்ல ஒவ்வொரு ஆயத்துகளாக முதல்ல இத யாருக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை பொறுப்பு கொடுத்தான் அப்படின்னா சூரா அஹ்ஸாப் அதனுடைய கடைசிக்கு முன்னாடி ஆயத்து வருது. இன்னா அரதுன அமானத்தை அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த். முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சானா இந்த அமானத்தை வானத்துக்கும் பூமி மலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தான். இப்ப அந்த வானமும் பூமியும் சொல்லிச்சா இதை எங்களால தாங்க முடியல. இந்த
அமானத்தை எங்களால தாங்க முடியல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் சொன்னா, இந்த அமானத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மள மாதிரி நபீனாவங்க, ஆனா மனிதர். அவங்கதான் முதல் ஆதி மனிதர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன சொல்லப்பட்டது? அல்லாஹ் சொன்னா, இதுல நீ நல்லது செஞ்சா உனக்கு நன்மை இருக்கு, அதுவே தீமை செஞ்சா அதற்கான தண்டனை இருக்கு. இதை பத்தின உண்டான விஷயங்கள் தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆயத்தினுடைய தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க. இப்போ உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி நான் ஏத்துக்கிறேன். அப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை உலமாக்கள் இதை கொண்டு வராங்க. வஹமல்னல் இன்சான் இன்னஹுகான வலுமன் ஜஹூலா. மனிதன் இருக்கானே அமானிதத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டான், ஆனா அவன் அநியாயக்காரனாக இருக்கான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, குர்ஆனுக்கான ஹக்கு என்ன, குர்ஆனுக்கான கடமை என்ன, அதை நாம விளங்கணும். அந்த குர்ஆனுக்கான கடமைகள்ல 5 விஷயங்கள் இருக்கு. இதுதான் அதனுடைய அசல் கடமை. குர்ஆனுக்கான 5 கடமைகள். அந்த 5 கடமையில முதலாவது விஷயம் என்ன, குர்ஆனை தர்த்தீபான முறையில கற்றுக்கொள்றது. இதுதான் அசல். ஃபர்ஸ்ட் இதுதான். குர்ஆனை தஜ்வீதோட எழுத்து பிழைகள் இல்லாம அதை சரியான உச்சரிப்போட ஓத பழகி கொள்வதுதான் அதற்கான முதல் கடமை. இப்ப உள்ள மக்கள்கிட்ட என்ன நிலைப்பாடு அப்படின்னா, அது என்ன புதுசா தஜ்வீதுன்னு சொல்றீங்களே, நாங்கெல்லாம் ஓதுற காலத்துல எங்களுக்கு அஜரத்து சும்மா சாதாரணமா இச்சி கூட்டி ஓதி கொடுத்தாங்க, நடையா ஓதி கொடுத்தாங்க. நீங்க தான் இப்ப என்ன சொல்றீங்க, தஜ்வீதுன்றீங்க, ஏதோ இலக்கணன்றீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் தஜ்வீது தான் முதல்ல என்ன அப்படின்றத நாம விளங்கிக்கிறோம். அதுல 3 வகை சொல்லலாம். ஒன்றாவது அதனுடைய இலக்கணம், அதாவது முதலாவது அதனுடைய சிஃபாத், அதனுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்தினுடைய உச்சரிப்பு. இரண்டாவது அதை எப்படி இணைச்சுவது. மூணாவது அதுக்கான சட்டங்கள். இதுதான் தஜ்வீதுன்றது. சில உலமாக்கள் சொல்றாங்க, தொனியோட அழகான தொனியில ராகமா இப்ப ஓதுனாரு இல்லையா, அது மாதிரி அழகான தொனியில ஓதுது. அப்ப தஜ்வீதுன்றது ஃபர்லே கிஃபாயான்னு சொல்றாங்க, ஃபர்லே ஐன் கிடையாது. குர்ஆனை ஒவ்வொருத்தவங்களும் அழகான முறையில ஓதுறது ஃபர்லே ஐன், கத்துக்கொள்வதும் சரி, அது அழகான முறையில ஓதுறதும் ஃபர்லே ஐன். தஜ்வீதோட ஓதுறதுன்றது ஃபர்லே கிஃபாயா தான். ஆனா என்னன்னா, எப்ப தஜ்வீதோட ஓதுவோமோ, நம்மளுடைய சஹாபாக்கள், ஒரு சஹாபியை பத்தி வருது, அந்த சஹாபி இஷாவுக்கு பிறகு ஒரு தொழுகையில நிக்கிறாங்க, ஒரு ஆயத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வந்துருது, அதை தாண்டி ஓதுறாங்க, இன்னும் முதல் ரக்காயத்து கூட முடிக்கல, அப்படியே ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஃபஜ்ருடைய பாங் சொல்லிட்டாங்க, இப்ப தொழுகை விட்டுட்டாங்க. அப்ப ஏன் இந்த இன்பம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, சஹாபாக்களுக்கு அந்த குர்ஆனை சரியான முறையில ஓதன அந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வின் பேர்லயும், அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொன்ன விஷயத்தின் பேர்லயும் ஏற்பட்டாங்க. அப்ப அதுல சொர்க்கம் நரகத்தை பத்தி வரும்போது அதுக்குள்ளே போயிடுறாங்க. நாம எப்படி ஓதுறோம்? கலீல் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா கடைசியா அந்த 10 சூரா இறக்குனாலே, அலம் தர கைஃப்ல இருந்து நாஸ் வரையும், அந்த 10 சூரா இல்லைன்னா ஒரு முஸ்லீம் கூட முஸல்லியா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. வேடிக்கையா
புரியுதா நான் சொல்றது? அந்த 10 சூறா அலந்தர கைபில இருந்து நாஸ் வரை உள்ள அந்த சின்ன சின்ன 10 சூறாக்கள் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு முசல்லி கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்? இன்னைக்கு மோஸ்ட்லி 95% உள்ள மக்களுக்கு அந்த 10 சூறா தான் மனப்பாடமாவே இருக்கு. அதை தாண்டி போறதுக்கான ஆசையும் இல்லை, அதை தாண்டி போறதுக்கான நியத்தும் இல்லை. அப்ப சஹாபாக்களுக்கு ஏன் இப்படியாப்பட்ட உணர்வுகள்? சஹாபாக்கள் மட்டுமா, ஆண்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது, பெண்களும் தான். குர்ஆன் ஓதுறதுல சஹாபாக்கள் வரையும் நாம போதல். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? உதாரணமா எங்க நன்னிமாவுக்கு ஒரு 95 வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க வஃபாத்தாகும், அவங்க கூட இருந்தோம். அவங்க எங்க அம்மாட்ட வசியத் செஞ்சுட்டு போனாங்களாம். கிட்டத்தட்ட 15-17 குர்ஆனை நான் மௌத்தா போயிட்ட பிறகு எனக்கு கதம் செய்யணும். இதெல்லாம 40 பக்ரா, இதெல்லாம 40 யாசின், இதெல்லாம மன்சில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் எங்க, நாம எங்க? நம்மளுடைய நமக்கு உண்டான குர்ஆனுக்கான தொடர்பு என்ன? இன்னும் பல பேருக்கு 40-45 வயசு வரையும் ஒழுங்கான முறையில் குர்ஆன் ஓத தெரியல. தமிழ்நாடு பூரா ஒரு சர்வே எடுத்தோம். என்ன சர்வே அப்படின்னா, மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? அதிகமாக யாருக்கு ஓத தெரியும்? முதல்ல எத்தனை பேருக்கு ஓத தெரியும் பார்த்தா 100% வெறும் 5% மக்களுக்கு தான் சரியான முறையில் குர்ஆன் ஓத தெரியும். வெறும் 5% மக்கள் மொத்த தமிழ்நாட்டில் நான் சொல்றது. சரிங்க, அந்த 5% யாரு, எந்த ஊர்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 2 பட்டினம் மட்டும்தான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த 5%த்துல 2 பட்டினம், ஒன்னு காயல் பட்டினம், இன்னொன்னு அதராம்பட்டினம். இந்த 2 ஊர் மக்கள் தான் அதிகமா. இந்த இதுல 4% வந்து இந்த 2 ஊர்ல உள்ளவங்க தான் அதிகமா குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க. நான் சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த இதை பார்த்தா சரி, அந்த ஊர்ல யாருக்கு வந்து அதிகமா குர்ஆன் ஓத தெரியுது பார்த்தா, ஒண்ணு அவங்க அம்மா ஹாஃபிலாவா இருக்கிறாங்க, குர்ஆனை முழுசா மனப்பாடம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க குர்ஆன் ஓதுறாங்க. இல்லையா அவங்க அத்தா அஜர்த்தா இருக்காரு, அதனால அந்த பையனுக்கோ அல்லது மகளுக்கோ குர்ஆன் ஓத தெரியும். அப்ப முதல் அந்த கடமையிலேயே நாம வீக்கா இருக்கிறோம். இன்னும் பல பேரை கூப்பிட்டு நாம குர்ஆன் ஓத சொன்னா அந்த குர்ஆனே வரமாட்டேங்குது பல பேருக்கு. சூரா ஃபாத்திஹாவே அவங்களுக்கு சரியான முறையில் இல்லை. ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையிலையும் சூரா ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபு, அது இல்லைன்னா தொழுகை இல்லை. அதனால தான் முதல்ல சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். அப்படின்றப்ப அந்த சூரா ஃபாத்திஹாவே நம்மள்ட்ட சரியில்லை. உதாரணமாக ஒரே ஒரு ஆயத்து எடுத்துக்கோமே, ஈயாக்க அப்படின்னு இருக்குது. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அந்த ஈயாக்கல உள்ள அந்த ஷத்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஷத்து ஒருத்தர் உச்சரிக்காம விட்டுட்டா ஹராம், தொழுக பாத்தில், தொழுக கூடாது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் குர்ஆன்ல இருக்குது. நம்ம சாதாரணமாக நினைக்கிற குர்ஆன். அதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆன் எதுக்காக, யாராவது மௌத்தாயிட்டா குர்ஆன் கீழே இறங்குது, இல்லை ரமலான்ல முழுசா ஓதறோம், அவ்வளோதான். இப்போ இந்த முதல் கடமையில நாம பலவீனமா இருந்தா இன்னும் 4 கடமைகள் இருக்குது பின்னாடி. முதலாவது கடமை என்ன? குர்ஆனை நாம முதல்ல சரியான முறையில் ஓத தெரிஞ்சிருக்கணும். 2வது, நாம குர்ஆன் ஓத தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமா? குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, 2 விஷயம். குர்ஆனை மனப்பாடம் செஞ்சாச்சு. 3வது கடமை என்ன? அந்த மனப்பாடம் பண்ண அந்த குர்ஆனை விளங்குறதுக்காக முயற்சி பண்ணணும். 3வது என்ன? இப்போ இதுல இருந்து தெரியுது நீங்க விளங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பயான் பேசுறது ரொம்ப ரொம்ப லேசு, விளங்குறது தான் கஷ்டம்.
இப்போ குர்ஆனுடைய கடமைகளை பற்றி நாம பேசுனதுல முதலாவது குர்ஆனை நாம அழகான முறையில் ஓத கத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது குர்ஆனை மனனம் செய்யணும். மூணாவது குர்ஆனை மனப்பாடம் பண்ணியாச்சு, குர்ஆனை ஓத தெரிஞ்சுக்கிட்டாச்சு, குர்ஆனை மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்ப அந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதை பத்தி வேறு. நாலாவது குர்ஆனுடைய சிறப்பு என்ன, எவ்வளவு பெரிய சிறப்பு, அதையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை குர்ஆன் செய்யும். அது இன்க்ளூட் நம்மளுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே இருந்தாலும் இப்படி குர்ஆன் செய்யக்கூடிய சிபாரிசுக்கு நபி அவங்க செய்ய முடியாது. அது எப்படிங்க, நெஞ்சு மேல உட்கார்ந்துமா மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேள்வி கேட்க வருவாங்க. அவங்க கேள்வி கேட்க வரும்போது இவங்க வாழ்நாள் பூரா செஞ்ச அமல்கள் தான். சரி, நெஞ்சு மேல உட்கார்ந்து இருக்கான், இந்த நீங்க யாரு? இவருடைய வாழ்க்கையை பூரா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தார். இவரோட சொர்க்கத்துல சேர்க்கிற வரை இவர்கிட்ட நான் போக மாட்டேன். குர்ஆனுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறான். நாம நம்முடைய உள்ளத்துல குர்ஆனுக்கான அந்தஸ்து என்ன இருக்குது? ஏதோ வந்தா ஒரு என்ன சொல்றது, ஒரு மௌத்து வீடா ஓதியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை ஒரு ரமலான் வந்துச்சு, ஒரு 2 குர்ஆன் ஓதியாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்படி அல்ல. குர்ஆனுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ நாம நம்மளுடைய வாழ்க்கையை குர்ஆன் ஓதணும், நம்மளுடைய வாழ்க்கையை குர்ஆனா மாற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆனாக மாற்றினாங்க. குர்ஆனில் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்குவோமே, நமக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்களுடைய குறையை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. நமக்கு என்ன, நம்முடைய நஃப்ஸ் அதை ஏற்றுக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சஹாபி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒருத்தவங்க நபியா கிடையாது, அப்படி அல்லாஹ் நபியா நியமிக்கணும்னா ஹதரத் உமரை தான் சொன்னாங்க. அப்படியாப்பட்ட சஹாபி ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபி பள்ளியாசலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடை தேடி போகிறாங்க. அப்போ அப்படி போகும்போது பார்த்தா ஒரு வீட்டில இருந்து, ஒரு ரிவாயத்தில் வருது, பாட்டு இசை போல ஒரு சத்தம் அந்த வீட்டில இருந்து வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த இடத்துல சண்டைகள் போடுற மாதிரி, ரொம்ப குரல்களை உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இது 2 ரிவாயத். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இது யார் வீடு உனக்கு தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தெரியல, இன்ன பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது, இந்த பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் மூமினின் அவர்களே, நாம எல்லையை மீறுற மாதிரி தெரியுது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எல்லையை மீறுற மாதிரினா என்ன? இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வலா தஜஸ்ஸஸ், அடுத்தவருடைய குறையை நீங்க பார்க்காதீங்க. எப்ப இந்த ஆயத்தை ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காமிச்சாங்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த வார்த்தையும் பேசல, அமைதியா வந்துட்டாங்க. வாங்க போயிடலாம், நம்ம யாரை பார்க்க போகணும்னு போறோமோ அவங்கள போய் பார்க்கணும். இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை. வலா தஜஸ்ஸஸ், அடுத்தவங்களுடைய குறை நமக்கு தேவையில்லை. குர்ஆனோ ஹதீஸோ அடுத்தவங்களை பத்தின உண்டான குறை நம்மள பார்க்க சொல்லல. அதுக்கு என்ன எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான், லஹ்ம அஃபீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான், யார் அடுத்தவருடைய குறை பேசி திரிவார்களோ அவருடைய எச்சரிக்கை என்ன, தன்னுடைய
சகோதரனுடைய செத்த பிணத்தை சாப்பிடுவதற்கு சமம். எவ்வளவு பெரிய அருவருப்பான விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப அடுத்தவர்களுடைய குறை என்பது ரொம்ப மோசமான விஷயம். இப்ப நாம எவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாமா? நம்ம நப்சு ஏத்துக்காது. ஆனா நம்ம நப்சு ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஏன்? நாம ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்துடுவோம். நம்ம முஹல்லால ரெகுலரா வரவரும் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுவல இல்ல, நாம மாமியாவா இருப்போம், மருமக அன்னைக்கு ஒரு நாள் எந்திரிக்காம இருக்கும். அப்ப இதை ஒரு குறையா? அல்லது மருமக ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுதுக்கு மாமியாருக்கு உடம்பு முடியாம தூங்கி இருப்பாங்க. இப்படி எல்லா விஷயமும் இருக்குது. குறைகிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பதற்கு பெயர் தான் குறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நாங்க அவர்கிட்ட இருக்கிறது தானே சொல்றோம். நாங்க நம்மள மாதிரி தான் சஹாபாக்கள் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன எங்க மாமியார்கிட்ட இருக்கிறது தானே சொல்றோம், நான் அவர்கிட்ட ஃபஜ்ர் தொழுவு வராம இருக்கிறாரு அதனால தானே சொல்றோம் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அடுத்து சொன்னாங்க, இருக்கிறத சொல்வதற்கு பெயர் தான் குறை புறம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட இருக்கிறத பத்தி பேசுறது அவருக்கு முன்னாடியே நீங்க பேசினாலும் புறந்தான், அவருக்கு பின்னாடி பேசினாலும் புறந்தான். அப்படி நீங்க ஒரு கால் அவர்கிட்ட இல்லாததை பேசுனீங்கன்னா அது அவதூறுன்னு சொல்றாங்க. அது அவதூறு. அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க புகுத்துறீங்க. இப்ப இது லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அல்லாஹ் நகர விட மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். நாம ஆசை வைக்கணும், நாம நியத்து வைக்கணும். குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்குது? கருத்து வேறுபாடு இருக்குது. 6666 ஆயத்து. ஏகதேச அதிக உலமாக்களினுடைய கருத்து இதுதான். சில உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப இந்த 6666 ஆயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சத்தமா சொல்லுங்க, அப்பதான் நீங்க முழிச்சிருக்கீங்களான்னு தெரியும் எனக்கு. சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்பதான் தூங்காம இருக்கிறீங்கன்னு தெரியும். அதே போல நாம நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய குறைந்தது, அதாவது கடைசி தரஜா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கடைசி தரஜா என்ன? குறைந்தது நம்முடைய குடும்பத்தாரர்கள்ட்டையாவது கொண்டு வர. அதுதான் அதே குர்ஆன் சொல்லுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துங்க. உங்களுடைய குடும்பத்தார்களையாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து. அப்ப நம்மளுடைய கணவன் அல்லது நம்மளுடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், அவங்கள்ட்ட இந்த மாதிரியான அஹ்லாக் நல்ல பண்புகளை கொண்டு வரணும். குர்ஆன் தான் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அஹ்லாக்கா இருந்துச்சு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கலம்லயே அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மகத்தான அருட்கொடை என்ன? நற்குணத்தை கொடுத்திருக்கிறோம். நற்குணம் இருக்குது. நாம நபி அவங்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ், நீங்க கடுகடுத்து இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் உங்களை விட்டு போயிருந்திருப்பாங்க எப்பயும். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அழகிய ஒரு நற்குணத்தை கொடுத்ததுனால நீங்க என்ன, உங்களோட மக்கள் எல்லாரும் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால குறைந்தது நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனினுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வது. இரண்டாவது, குர்ஆனுக்காக வேண்டி நாம என்ன நம்மளால செய்ய முடியுமோ, அது குர்ஆன் மதரசாவாக இருக்கலாம், அல்லது நாமளே நம்ம கேர்ல ஒரு மதரசாவை ஆரம்பிக்கலாம், அல்லது அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லைங்க, நாங்க வந்து எங்களால தொகைதான் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய வலியுள்ள ஒருத்தவங்க எப்பயுமே எந்த ஊருக்கு போறாங்களோ, இதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செஞ்சிடறேன். எப்பயுமே ஒரு ஊருக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வளமை என்ன, அவங்களுடைய முறை என்ன அப்படின்னா, ஒரு குர்ஆன் மதரசா ஆரம்பிப்பாங்க. ஒரு குர்ஆன் மதரசா, குர்ஆன் மதரசானா ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த ஊருக்காரங்களை ஒன்று சேர்த்து அவர் சொல்லுவாராம்,
3%ல 2% ஹதியா அந்த உஸ்தாதுக்கு நான் கொடுத்துறேன். 1% நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஊர் சார்பா அந்த உஸ்தாதுக்கு கொடுங்க. 1/3 நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. நான் 2% கொடுக்குறேன். இப்படி அவர் என்ன செஞ்சிருக்காரு, நிறைய மதரசாக்களை எங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போறாங்களோ அந்த எல்லா ஊர்களுக்கும் மதரசாக்களை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பெரியவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க மௌத்தாயிட்ட பிறகு அவங்களுக்காக அவங்க உருவாக்கப்பட்ட மதரசாவில் இருந்து மட்டும் கத்தம் செய்த மொத்த குர்ஆனுடைய எண்ணிக்கை 80,000. சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். அவங்க ஆரம்பிச்சு வச்ச மதரசால இருந்து மட்டும் வந்த மொத்த குர்ஆனினுடைய ஈசால் சவாவினுடைய மொத்த எண்ணிக்கை 80,000 குர்ஆன். அப்ப இதுதான் சதக்கத்துல் ஜாரியா. இப்ப குர்ஆன்ல நாம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம் 6660 ஆயத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, குர்ஆன்ல எத்தனை எழுத்துங்க இருக்குது அப்படின்னா நாம அதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 3,30,03,300 சொச்ச எழுத்துக்கள். 3,30,03,300 சொச்ச எழுத்துக்கள் இருக்குது. அப்ப குர்ஆனினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆனை ஒருவோட தொழுகையில ஓதணும் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு, ஒரு ஆயத்துக்கு இல்லை, ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. அப்ப நம்ம மூலயமா ஒரு குர்ஆன் மதரசா ஆரம்பமாக்கப்பட்டுருச்சுன்னா, நம்ம மூலயமா குர்ஆனுக்கான மதரசாவுக்கு செலவினங்களை அந்த உஸ்தாதுக்கோ அல்லது அந்த மாணவர்களுக்கோ நாம பொறுப்பு எடுத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய சவாப் கிடைக்கும். ஒரு குர்ஆன் முடிச்சா ஒரு குர்ஆன்ல உள்ள எழுத்து தான் 3,30,03,300 சொச்ச எழுத்துக்கள். அப்ப அந்த பெரியவங்க அவங்களுக்கு ஓதப்பட்ட 80,000 குர்ஆன்கள் எவ்வளவு நன்மை போயிருக்கு. இதுதான் குர்ஆனுக்கான மகத்துவம். இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் முஅஜிஸா, அற்புதம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான முஅஜிஸா, அற்புதம் என்பதே குர்ஆன் தான். அவங்களுக்கான அற்புதமே குர்ஆன் தான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். குர்ஆனுக்கு மாதிரி புகாரி ஷரீஃப் ஓதனா கூட அந்த சிறப்பு கிடையாது. குர்ஆனை தொட்டா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை. மொபைல்ல இல்ல, குர்ஆனை கையில எடுத்து பார்க்கணும். மொபைல்ல உள்ள குர்ஆனுக்கு உலமாக்கள் சட்டம் சொல்கிறார்கள். அது எப்போ ஓதணும்? வாய்ப்பே இல்லைங்க எனக்கு குர்ஆன் எடுக்கிறதுக்கு. உதாரணமா சஃபர்ல இருக்கிறோம், அதுதான் அதற்கான நேரம். அப்ப ஓதிக்கலாம், ஓதுறதுக்கான நன்மை கிடைக்கும். ஆனா குர்ஆனை தொட்டா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை, குர்ஆனை கை வச்சா நன்மை, குர்ஆனை ஓதனா நன்மை. அதுதான் நான் சொன்னேன், தொழுகையில குர்ஆனை ஒருவோட ஓதனம்னா ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகள். ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகள். இதுவே சில பேரால நின்று தொழுக முடியல, உட்கார்ந்து தொழுகிறாங்க, ஒரு எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கும் தொழுகையில. இல்லைங்க தொழுகல, குர்ஆனை என்ன செய்யறாரு, ஒருவோட ஒருத்தர் ஓதுறாரு, அவருக்கு ஒரு எழுத்துக்கு 25 நன்மை. பார்த்து ஓதுறாரு, இல்ல மனப்பாடமா ஓதுறாரு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. சரி, இது எதுவுமே செய்யல, தொழுகல, பார்த்து ஓதல, மனப்பாடமா ஓதல, இவங்க ஓதுறத நான் கேட்கிறேன், ஒரு எழுத்துக்கு 1 நன்மை. குர்ஆனுக்கு மாதிரி எந்த சிறப்பும் கிடையாது. ஹதீஸ் கிதாபுக்கு சிறப்பு கிடையாது. ஹதீஸ் கிதாபை நீங்க தொட்டா பார்த்தா ஓதனா இல்ல, அதை வாழ்க்கையில கொண்டு வந்தாதான். ஆனா குர்ஆனை நீங்க பார்த்து ஓதனாலும் தொட்டாலும் மற்றவங்க ஓதுறத கேட்டாலும் இவ்வளவு பெரிய சவாப் வச்சிருக்கிறாங்க. அதனால இப்ப நாம ஒரு நியத் வைக்கணும். இங்க பல விஷயங்கள் இப்ப கேட்டிருக்கிறோம். இப்ப 5 கடமைகள்ல நாம எல்லாரையும் கை தூக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும் நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னு. நான் 1ஆம் நம்பர்ல இருக்கிறேனா, இல்ல 2வது குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய தருவாயில இருக்கிறேனா, இல்ல அதை என்னுடைய விளங்கக்கூடிய இடத்துல இருக்கிறேனா,
அல்லது அமல் செய்யக்கூடிய இடத்துல எந்த இடத்துல நாம இருக்கிறோம் அந்த 5 கடமைகள்ல அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நாம நியத் வைக்கணும். முதல் விஷயம் நம்மளுடைய குர்ஆனை நாம குர்ஆனை மவுத்துக்குள்ள ஒரே ஒரு தடவையாவது தஜ்வீதோட ஓதி முடிச்சிடணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? உங்க பகுதியில இருந்தா வருது, இந்த பகுதியில இருந்து வரவே மாட்டேங்குது. இப்பதான் ஒருத்தவங்க சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப நாம நியத் வைக்கணும், ஆசை வைக்கணும். முதல்ல குர்ஆனை தஜ்வீதோட ஓதுறது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன், நியாமத்துகள் நிறைய இருக்குது. அந்த நியாமத்துகள்ல ஒரு நியாமத்தா அல்லாஹ் நம்மளை இந்த ஊர்ல பிறக்க வச்சது. இதையும் நியாமத்தா விளங்கணும். ஏன் இந்த ஊர்ல உள்ள மதரசாக்களினுடைய எண்ணிக்கை மாதிரி நான் சொன்ன அந்த 2 பட்டினத்திலையும் மதரசாக்கள் குறைவுதான். சரி, அப்புறம் ஏன் ஹஜ்ரத் நம்ம ஊரை சேர்க்கவே இல்லை நீங்க அப்படின்னா, அந்த தருவாயில அந்த நேரத்துல சர்வே எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஊர்ல குர்ஆனுடைய வகுப்புகள் குறைவு. தீனியாத்தினுடைய மதரசாக்கள் வந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் மொத்த பல்லப்பட்டியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 மதரசாக்கள் இருக்குது. இதெல்லாம வீட்டுல நடத்துறாங்க, இன்னும் பல மதரசாக்கள் நடக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம பல்லப்பட்டியில மக்தபு மட்டும் 80 மக்தபுகள் இருக்கு. ஹிஃப்ஸ் மதரசா பாத்தீங்கன்னா 15-20 மேல இருக்கு. ஆலிமியத்து ஒரே ஒரு மதரசா இருந்துச்சு, மக்தூமியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அப்துல் ரஹீமானுடைய மதரசா இருந்துச்சு, 2 தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆலிமியத்தினுடைய மதரசாக்களும் 10-12க்கு மேல போயிடுச்சு. சரி, இதுதான் அப்படின்னா குடும்ப பெண்களுக்கான மதரசாவும் கூடி போச்சு நம்ம ஊர்ல. ஒரு காணப்பாத்தர்ல பழைய முபாரக் ஹஜரத் மதரசான்னு சொல்லுவாங்க. அந்த மதரசாவில முதல்ல ஆரம்பிச்சாங்க குடும்ப பெண்களுக்காக. நிக்கானவங்க, பெரிய வயசுல மூத்தவங்க எல்லாருக்கும் ஒரு மதரசா ஆரம்பிச்சாங்க. அந்த மதரசாவில 60 வயசு பெண்மணி ஒருத்தவங்க மேற்கு தெருல இருந்து நடந்தே வந்து குர்ஆனை கத்துக்கிட்டாங்க. 60 வயசு. குர்ஆனை கத்துக்கிறதுக்கான வயது அப்படின்றது யாருக்குமே கிடையாது. குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. குர்ஆனை மனப்பாடம் பண்ணலாம். சின்னதாராபுரத்துல இதே மாதிரி ஒரு மக்தப் நடக்குது. அந்த மக்தப்ல ஒரு 55 வயசு உள்ள ஒரு பெரியவங்க சூரா யாசீனை முழுமையா மனப்பாடம் பண்ணி ஆண்டு விழால ஒப்பிச்சாங்க. அப்ப குர்ஆன்ன்றது அதுதான் நான் முன்னாடி ஓதுன ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆன் இருக்குதே அல்லாஹ் ரொம்ப யஸ்ஸர்னல் குர்ஆன் ரொம்ப லேசாக்கி கொடுத்துருக்கிறான், ரொம்ப லேஸ். அப்ப நாம தான் அதை கஷ்டமா விளங்கணும். எப்ப ஒரு விஷயத்தை நாம ரொம்ப ஈஸின்னு விளங்குவோமோ, நாம மனசுல எப்ப அது தைரியத்தோட நாம மனப்பாடம் பண்ண முன்னுருவோமோ, அப்ப அல்லாஹ் தஆலா அதை இலக்க கொடுத்துருவோம். அதனால நாம இன்ஷா அல்லாஹ் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில தர்த்தீலோட இன்ஷா அல்லாஹ், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தர்த்தீலோட நான் இன்ஷா அல்லாஹ் ஓதி பழகிக்குவேன் அப்படின்னு முதல் விஷயம் நியத் வைக்கலாமா? ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நான் மனப்பாடம் பண்ணுவேன். உதாரணமா முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணா 100 நாளா 100 இல்லைங்க, எனக்கு 2 ஜுஸ் தான் முடியும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது தர்த்தீலோட மனப்பாடம் பண்ணணும். சரி, இதெல்லாம் எனக்கு வயசு கடந்துருச்சுங்க, இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம பேர பிள்ளைகளை உருவாக்கணும், ஆலிமா உருவாக்கணும், ஹாஃபிலா உருவாக்கணும். பெண் பிள்ளைகளா இருக்காங்களா, அவங்கள ஹாஃபிலாவாக உருவாக்குங்க, அவங்கள ஆலிமாவாக உருவாக்குங்க, படிக்க வைங்க. யாருமே இங்க படிக்கிறதுக்கான தடை இல்லை. பாருங்க, நம்ம ஸ்கூல் தான், ஸ்கூல்ல எல்லா விஷயமும் இருக்குது, அதோட சேர்த்து குர்ஆனும் கொடுத்துருக்கிறோம். இப்ப நாம நியத் வைக்கணும், ஆசை வைக்கணும். நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள ஆசை துடிப்பு தான் என்ன செய்யும், நம்மள தீனுக்காக, தீனுடைய விஷயங்களுக்காக நேரத்தை பொருளை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயங்களை நாம கேட்டோமோ பேசுறோமோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்தர்ப்ப புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நம்முடைய மாணவ செல்வங்கள் தற்பொழுது தங்களுடைய தந்தைமார்களுடைய கரங்களால் ஒரு ஆணை பெறுகின்ற நிகழ்வு தற்போது நிகழவிருக்கிறது. முதலாவதாக மாணவி தஸ்னீம் ரிஃபா அவர்களுடைய தந்தை வந்திருக்கிறார். சுஃபியான் தான் பேரு. அடுத்தபடியாக ஹிப்ஸா ஃபாத்திமா வந்திருக்காங்களா? அடுத்தபடியாக ஹம்னா வந்திருக்காங்களா? ஐநூறு ஹிதாயா ஹம்னா قرآني في قلبي دوما يغمرني من فيض ضياء آيات المولى تدفعني نحو العليا ولله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون
பிமா உன்சில. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் قبلك وبالآخرة هم يوقنون. هم يوقنون. أولئك على هدى. அடுத்த பேஜ் من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. صدق الله العظيم. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க குரான் போடுங்களேன். நிறைய பேஜ் வரும். வேற யாராவது குரானை எதுவரை ஓதணும்? கடைசி பேஜ் வரையும் ஓதணும். வேற மவுத் வரைக்கும் ஃபுல்லா. வேற மவுத் வரைக்கும் ஓதணும். எதுமா? மாஷா அல்லாஹ். வேற நீங்க சொல்லுங்களேன். எதுவரை ஓதணும்? டீச்சர்ஸ் சொல்லலாம். எதுவரை ஓதணும்? உலமாக்கள் மட்டும் சொல்லக்கூடாது. கியாமத் வரை ஓதணும். எதுவரை ஓதணும்? அது எப்படிங்க கியாமத் வரை ஓதுறது? கேள்வி வரும் இல்ல? அது எப்படி கியாமத் வரை? மௌத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கியாமத் வரை எப்படி ஓத முடியும்? அதுதான் அந்த 5 கடமைகளும் உள்ள இருக்குது. எப்ப நாம கியாமத் வரை நியத் வைப்போமோ, நாமளும் குர்ஆன் ஓதுவோம், அதை நாமளும் மனப்பாடம் செய்வோம், அதை நாமளும் வாழ்க்கையில கொண்டு வருவோம், அதை நாமளும் விளங்குவோம். அந்த 5வது பாயிண்ட் இருக்கு இல்லையா, நாம அடுத்தவர்களை உருவாக்குவது. நியத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? சரி, குர்ஆன்ல உங்களை பத்தி ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தெரியுமா? உங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒன்னு சொல்லியிருக்கிறான். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, தாய் தந்தையரை உஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரபியில உஃப் அப்படின்னா டிக்ஷனரியினுடைய டைரக்ட் மீனிங் என்ன சொல்றாங்கன்னா ச்சே அப்படின்றதான். நாம அம்மாவையும் அத்தாவையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது? ச்சே உனக்கு ஒரு வேலையே இல்லம்மா
எப்ப பார்த்தாலும் ஆயிஷா என்னையே தான் நீ வேலை சொல்லியா, பாத்திமா சும்மா தானே உட்கார்ந்துருக்கா, அவளை வேலை சொல்லுடா வரி சொல்லி போயிடும். நான் சொல்லி இன்ட்ரோ கொடுத்து அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. முதலாவதாக இது எதுல சொல்லியிருக்காங்களா, பரிசு பெறுகிறார்கள். அம்மாவை சி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எல்லாமே அதுல வந்துடும். எதிர்த்து பேசக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா மறுக்காம என்ன செய்ய மறுத்தரக்கூடாது, செய்யணும். அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கணும், அடம் பிடிக்க கூடாது. ஆனா அம்மா குர்ஆன் ஓத போவேணான்னு சொல்றாங்க, அது செய்யலாமா? அம்மா தொழுக வேணாம்னு சொல்றாங்க, அதை செய்யலாமா? அப்படி எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை வைக்கிறோம், ஆதரவு வைக்கிறோம். இருந்தாலும் நல்லது சொன்னா மட்டும்தான் என்ன செய்யணும், கேட்கணும். கெட்டது சொல்றாங்க, அம்மா செல்லு கொடுத்து பாருன்றாங்க, பார்க்கலாமா? பார்க்கலாமா? இந்த மாதிரி செய்யக்கூடாது. வாங்கி இங்கே வச்சிருங்க. புரியுதா? இது எல்லா விஷயமும் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. செய்வோமா நாம இன்ஷா அல்லாஹ்? யார் யாரெல்லாம் செய்ய மாட்டீங்க கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் செய்ய மாட்டீங்க, யார் யாரெல்லாம் குர்ஆன்ல உள்ளபடி செய்ய மாட்டீங்க கை தூக்குங்க. அவங்கள சிரமப்படுத்த கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. சரி, வெரி குட், மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். Second prize, fancy dress second prize, color activity second prize, a small listener third prize, English stories third. قرآني في قلبي دوما يغمرني من فيض ضياء آيات المولى تدفعني نحو العليا والكون الواسع في صدري أحضنه أرضا وسماء يا ربي قد نلت منايا وبختم كتابك أرقى بشراك يا حافظة القرآن حين تنالي من رب الرضوان ويقال لك ارقي أعلى جنان في يوم تشخص فيه